இதை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லாவே யோசிச்சுக்கோங்க. செஞ்சால் சட்டுன்னு காலியாயிரும், செய்கிறவங்களுக்கே கிடைக்காது. வெல்கம்ஸ் டு வஹிதாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஸ்பான்ச்சியான கோதுமை கேக் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இது செய்கிறதுக்கு அடிசமமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை அதில் கொட்டி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் எதுவும் போடாமல் நம்ம இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் இதை செய்ய போகிறோம். இட்லி பாத்திரத்தை ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ப்ரீ ஹீட் ஆகிடும். இப்போது கேக் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1 கப் அளவுக்கு பாலும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில் மண் தூசி இதெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம கலந்து வச்சுக்கிட்டு கடைசியாக வடிகட்டிக்கலாம். இப்போது நம்ம எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அந்த மாவு கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையும் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மாவை கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக நம்ம சேர்த்துக்கலாம். மேபி நம்ம ஃப்ளேவர்ட் ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா அதில் ஸ்மெல் வரும், அதுக்காக ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கேக் உதிர்ந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க. இன்னும் இதோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு சேர கலந்து விட்டாச்சு. மாவு நம்மளுக்கு எடுத்து விடுறப்போ லேயராக ஃபார்ம் ஆகணும். ரொம்பவும் கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இன்னுமே எக்ஸ்ட்ரா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து அதை லேயராக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் சேர்க்குறப்போ எப்படி அழகாக லேயராக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. இதை எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிட்டு ப்ரீ ஹீட் பண்ண அந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை வேக விடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை அழகாக மேலே தூவி விட்டுக்கலாம். 40 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நம்ம ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சு இதை வேக வச்சுக்கலாம். ஊசியால் குத்துறப்போ அதில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா தான் நம்மளோட கேக் ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெடியானதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதோட ஹீட்டெல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா இது போல் ஓரங்கள்லாம் கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எனக்கு கட் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படலை, பிகாஸ் நான் வெட்டிகிட்டு இருக்கும்போதே கேக் வந்துட்டு ஃபுல்லாகவே எனக்கு எடுத்துக்கிச்சு. இப்போது இது மேலே ஒரு பிளேட்டை போட்டுட்டு நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்தளவுக்கு சூப்பராக நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாகவே இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஸ்பான்ச்சியான டேஸ்டியான கோதுமை கேக் ரெடி ஆகிடுச்சு. மஸ்ட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.